ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி தக்காளி ரசம். இந்த ரசத்தை நான் வீட்டில் அடிக்கடி வைப்பேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் 3 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் இல்லைனா சாதாரண பாத்திரம், அதாவது கிண்ணம் இல்லைனா வேறு பாத்திரம் இருந்தாலும் அதுலேயே கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். கூடவே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா புளி சேர்க்கும் போது உங்கள் அளவுக்கு தகுந்தாற் போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, 5 வரமிளகாய், இதை நல்லா பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். விசில் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை மற்ற வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த சாறு எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் இறங்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு அந்த திப்பியை வெளியில் எடுத்துருங்க. நான் இன்றைக்கி சட்டியில் வைக்கிறதுனால இந்த தக்காளி சாரை சட்டியில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அதில் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம பொடி செஞ்சு வச்சுருந்த ரசப்பொடியும் இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரி இருக்கான்றது ருசி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்புக்கு தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ரசத்தை நெய்யில் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டான்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டை தோல் நீக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நெய்யிலேயே வதக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை கொதிச்சிட்டு இருந்த ரசத்தோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கமகமான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் கேட்பீங்க. இது கூட நறுக்கின கொத்தமல்லியை தூவி பரிமாறினீங்கன்னா சுட சுட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நிச்சயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.